எல்லாருக்கும் வணக்கம். விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி நியூ இயர். அண்ட் எல்லாருக்கும் ஏஎஸ்ஏ பாட்காஸ்ட் ஓட எபிசோட் நம்பர் 1க்கு ஸ்வாகதம். இந்தியா நிறைய கமாடிட்டி உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். மேஜரான எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தோன்னா சாஃப்ட்வேர், ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் ஸ்டீல் சொல்லலாம். பட் அதோட வேல்யூபிளான இன்னொரு கமாடிட்டி இருக்குது. கமாடிட்டின்னு சொல்ல முடியாது, பட் இன்னொரு அசெட் இருக்குது. ஐ வுட் சே இன்னொரு அசெட்டு இந்தியா எவ்ரி இயர் மோஸ்ட் வேல்யூபிள் அசெட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அது என்னன்னு பார்த்தோன்னா ஆள், ஸ்மார்ட் பீப்புள், ஸ்கில் பீப்புள் அண்ட் எம்ப்ளாயபிள் பீப்புள். நம்ம பார்த்தோன்னா இந்தியாவோட என்ஜினியர்ஸ், நர்சஸ், டாக்டர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், ஃபவுண்டர்ஸ், இந்த மாதிரி ஆள் நிறைய பேர் தேர் நாடு விட்டு போகிறாங்க எவ்ரி இயர். தேர் செட்டிங் அப்ஸ், தேர் கெட்டிங் த டிகிரிஸ். அவரோட டிகிரிஸ் எல்லாம் இந்தியாவில் முடிக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறாங்க, அண்ட் தென் தேர் லீவிங் த கண்ட்ரி. இதுக்கு நம்ம இன்னும் ஒரு யூஸ் பண்ணலாம், பிரெயின் ட்ரெயின்னு. இந்த பிரெயின் ட்ரெயின்ன்ற ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு. பட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னா த ஸ்டேக்ஸ் ஆர் டூ ஹை. எதுக்குன்னா நிறைய பேர் இந்தியா விட்டு போகிறாங்க, மெனி பீப்புள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இட்டலி, ஃபின்லாண்ட், ஸ்வீடன், நார்வே, யூரோப் மட்டும் பார்த்தோன்னா இந்த கண்ட்ரி தே கிரியேட்டட் அ நியூ வீசா. ஆக்சுவலி எவ்ரி கண்ட்ரி தே இன்க்ரீஸ் த என்ன சொல்கிறதுக்கு வீசா அப்ளிகேஷன்ஸா, ஒர்க் பர்மிட், ரைட்? இந்த கண்ட்ரி எல்லாமே ரீசெண்டாக பார்த்தோன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வீசா புதுசாக ஒர்க் பர்மிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இன்னொரு மாதிரி சொல்லணும்னா ஆட் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்காக, இந்தியன் பீப்புளுக்காக, ரைட்? ஸோ மெனி பீப்புள் ஆர் லீவிங் இந்தியா. நம்ம வேர்ல்டு பேங்கோட எஸ்டிமேட்ஸ் பற்றி வச்சு பார்த்தோன்னா இன் 2023 டோட்டலாக 120 பில்லியன் ரெமிட்டன்ஸ் ஆயிடுச்சு. ரெமிட்டன்ஸ்னால் டிரான்சாக்ஷன், ரைட்? கன்வெர்ட் ஆயிடுச்சு கரன்சி. அதே சேம் 2024 பார்த்தோன்னா 129 பில்லியன். அங்கே நம்ம டிஃப்ரென்ஸ் 9 பில்லியன் தான் தெரியும், பட் 9 பில்லியன் இட்ஸ் எ ஹியூஜ் நம்பர். பட் ஓகே, ஸோ இங்கே ஒரு சங்கடமான கொஸ்டின் என்னன்னா, எல்லா வெளிநாடு, ஸோ எல்லா கண்ட்ரிஸ், லெட் இட் பி யூஎஸ், லெட் இட் பி யூகே, லெட் இட் பி யூரோப், எனி கண்ட்ரி. நம்ம இப்போ பார்த்தோன்னா இந்த முன்னாடி சொன்ன பாயிண்ட் பார்த்தோன்னா ஈவன் ஜப்பான் அண்ட் ரஷ்யா ஆடட் நியூ விசாஸ் ஃபார் இந்தியன்ஸ். ஜப்பான் அண்ட் ரஷ்யா நிறைய ஒர்க் பர்மிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு மூவ் பண்ணுறது, நம்ம டேலண்ட் அங்கே ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இத்தனை கண்ட்ரி நம்ம இந்தியன் டேலண்ட் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம கேட்க வேண்டியது கொஸ்டின் என்னன்னா, ஷுட் இந்தியா டேக்ஸ் இல்லை என்ன எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, நம்ம இத்தனை பேர் நம்ம வெளிநாடு இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியா அந்த டேலண்ட்டுக்காக ஒரு டேக்ஸ் ஆட் பண்ணுமா? ஸோ எக்ஸ்போர்ட் டேக்ஸ் எக்ஸ்போர்ட், ரைட்? டேலண்ட் எக்ஸ்போர்ட் டேக்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுமா? இந்த கொஸ்டின் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. சரி, யாராவது ஏதோ ஒரு அசம்ஷன்ல ஆவேசப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ ஏதோ சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே நம்ம ரொம்ப காஷியஸா ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்தியா விட்டு போகாதீங்க அப்படின்ற எபிசோடு இது கிடையாது. மக்கள் எங்க வேணா போகலாம், அவங்க எங்க வேணா போலான்றதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. உண்மையான கேள்வி என்னன்னா, உலக அளவுல திறமையான மதிப்பை உருவாக்குறதுக்கான கல்வி, உட்கட்டமைப்பு, அப்புறம் அதோட மானியம்லாம் யாரு இன்வெஸ்ட் பண்றாங்க, அதோட முதலீட்டாளர்கள் யாரு, ஆனா அதனோட பயனை வேற யார் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த சிந்தனையில தான் இந்த எபிசோட நம்ம எதிர்கொள்ளணும். எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம 4 லேயர்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் லேயர் 2026 பிரெயின் ட்ரெயின்னா என்னது ஆக்சுவலி. செகண்ட் திங், இந்த எக்கனாமிக் மேத் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணலாம் நம்ம இதை டோட்டலாக. இந்த மைக்ரேஷன் நடக்கிறதுனால டோட்டலாக இருக்கிற லாஸஸ் எவ்வளோ, கெயின் எவ்வளோ, அதுக்கப்புறம் இந்த கன்வர்ஷன் கவுண்டர் எவ்வளோ, கன்வர்ஷனா ரெமிட்டன்ஸ் கவுண்டர் எவ்வளோ, அதுக்கப்புறம் பாலிசி ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, இன்கேஸ் நம்ம பாலிசி சேஞ்ச் பண்ணால் எந்த மாதிரி பாலிசி சேஞ்சஸ் பண்ணலாம். ஃப்ரம் பாகவதி ட்ரெயின் டேக்ஸ்
பிரெயின் ட்ரெயின் டேக்ஸ் டு த மாடர்ன் வெர்ஷன்ஸ். ஸோ பாகவதி மெயின் ட்ரெயின் டேக்ஸ் என்னன்னா அதோட பாலிசி ஐடியா. இப்போ லா ஆக்சுவல் கிடையாது, பட் அதோட பாலிசி ஐடியா. இப்போ இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி பப்ளிக் லைக் மணி அண்ட் டேலண்ட் எஜுகேட் பண்ணி சி எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த எஜுகேஷன்ஸ் இந்தியாவில் இப்போ மேஜர் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் எஜுகேஷன் இருக்குது, பட் majority of the country kids are going to government school. So government is spending money or tax money to educate the kids. So இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் எஜுகேட் பண்ணி ஸ்கூலில் படிச்சுட்டு டாப் டேலண்ட்டாக வந்துட்டு அண்ட் தென் தேர் லீவிங் த கண்ட்ரி பர்மனெண்ட்லி. இந்த கண்ட்ரியில் நாடு விட்டு போகிறாங்க. ஸோ இப்போ கண்ட்ரி வந்து நம்ம நாடு வந்து இஸ் லூசிங் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். எதுக்குன்னா டேக்ஸ் பப்ளிக் மணி ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஸ்பெண்ட் பண்ணி எஜுகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ குழந்தைங்க எல்லாம் படிச்சுட்டாங்க, கிட்ஸ் படிச்சுட்டாங்க. திருப்பி ஒன்ஸ் தே பிகம் டேலண்டட் தே கெட் த ஜாப், தே ஒன்ஸ் தே ஆர் அபவுட் டு செட்டில் தேர் லீவிங் த கண்ட்ரி. ஸோ இதுக்காக ஒரு டேக்ஸ் ப்ரப்போசல் பண்ணிட்டாங்க. அந்த டேக்ஸ் ப்ரப்போசல் என்ன பண்ணோன்னா இட் வில் ரிகவர், ட்ரை டு ரிகவர் த டோட்டல் சங்க் காஸ்ட், ரைட்? ஸோ எவ்வளோ காசு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம், எவ்வளோ காசு லாஸ் ஆச்சோ அந்த வேறு நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம ரிகவர் பண்ணுற மாதிரி ஒரு டேக்ஸ் ப்ரப்போசல். இது இன்னும் லா கிடையாது, பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ, உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் இந்த பாகவதி டேக்ஸ் நான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எவ்வளோ ப்ராக்டிக்கல் இல்லைன்னா எவ்வளோ எத்திக்கல், அது இல்லாமல் ரியலி இது பொலிட்டிக்கலி நம்ம சர்வைவல் பண்ண முடியுமா? ஆக்சுவலி இஸ் இட் பாசிபிள்? இதை நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டிய விஷயம் கிடையாது. கரெக்டான டேட்டா, அப்புறம் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள், அதெல்லாம் வச்சு தான் இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பேச போகிறோம். ஓகே, நம்ம டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம்னா பிரெயின் ட்ரெயின் என்னென்னா அதோட டேலண்டட் பீப்புள் இல்லைன்னா டேலண்ட்டு கண்ட்ரியோட டேலண்ட்டு, நம்ம நாட்டோட டேலண்ட்டு கண்ட்ரி விட்டு போகிறது. ஏன்னா நிறைய ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக ஒரு பொசிஷன் வந்த உடனே தே ஆர் பிளானிங் டு லீவ் அவர் நாட்டு விட்டு போகலாம், ரைட்? அந்த மாதிரி டிசைட் பண்ணி நாடு விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற லாஸ் வந்து இட் இஸ் வெரி ஹார்ட் டு ரீப்ளேஸ். ஏன்னா ஆளுக்கு ஒரு டேலண்டட் ஆள் இருக்காங்கன்னா, சார் ஃபார் எக்ஸாம்பிள் பரத்தை வச்சுக்கலாம், அவர் கண்ட்ரி விட்டு போயிட்டார்னா அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் ஃபார் த கம்பெனி ஆர் த கண்ட்ரி, ரைட்? அந்த பொசிஷன் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணோன்னா சம்படி ஷுட் பி ட்ரெயின், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், டக்குன்னு நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ரைட்? ஸோ அதான் ஜஸ்ட் பிரெயின் ட்ரெயின்னா. டேலண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது கொஞ்சம் ப்ரொவோகேட் பண்ணுற டேர்ம் மாதிரி தான் இருக்குது. தமிழில் சொல்லணும்னா அது திறமை ஏற்றுமதி. பட் இந்த கான்வர்சேஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நாடுகள் போட்டி போட்டு டேலண்ட் வீசா வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. டேலண்டான மக்கள், திறமைசாலியானவங்க ஏன் நாட்டுக்கு வாங்க அப்படின்றதுக்கான நிறைய வழிகளை வடிவமைச்சு வச்சிருக்காங்க. புதுசா ஒருத்தவங்களை ரெக்ரூட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி ஒரு வேலையை செய்ய வைக்கிற அதுக்கு பதிலா நல்ல எக்ஸ்பீரியன்ஸா ஆல்ரெடி இருக்கிறவங்கள யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஒரு போட்டியில நிறைய கண்ட்ரிஸ் இப்போ சமீப காலமா வந்து நம்மளால பார்க்க முடியும். இப்போ இதை நான் எப்படி பார்க்கறேன்னா, திறமையை வந்து நிறைய கண்ட்ரிஸ் எடுத்துக்கிறதுக்கு போட்டி போடுறாங்க. அப்போ அது ஒரு சர்வதேச சந்தை மாதிரி தான் இருக்கு. அந்த சந்தையில ரொம்ப முக்கியமா திறனை கொடுக்கறது, திறமையான மக்களை கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வந்து இந்தியாவுக்கு இருக்கு. ஸோ ஆமாம், அந்த மாதிரி ஒரு மெயின் டேட்டா பார்த்தோன்னா இந்தியாவோட டயஸ்போரா குளோபலி உலகத்திலே பார்த்தீங்கன்னா டோட்டல் 18 மில்லியன் ஆஸ் ஆஃப் 2020 ஆஸ் பர் யூஎன் எஸ்டிமேட்ஸ். ஆக்சுவலி லெட்ஸ் செக் இட் அவுட். டைரெக்டாக பார்த்தோன்னா கிவ் மீ இந்தியன் டயஸ்போரா, ரைட்? Indian diaspora globally as of 2026 January. செக் பண்ணி பார்த்தோன்னா ஆஸ் ஆஃப் 2024, ஓகே, நம்மக்கிட்ட இருக்குது வந்து கேட்குது 2023 வச்சுதான் 2023 பேஸ் பண்ணி தான் இருக்கு.
நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 20 இல்ல இது ஓகே. ஓகே உங்ககிட்ட 2023 ஓகே. ஸோ 2020 பார்த்தோன்னா டோட்டலான எஸ்டிமேட்ஸ் இந்த இந்தியன் டயஸ்போரா எஸ்டிமேட்ஸ் பார்த்தோன்னா 18 மில்லியன் பீப்புள் குளோபலி. அந்த குளோபலி அப்போது மேஜர் டெஸ்டினேஷன்ஸ் என்ன இருக்குன்னா இந்தியாவுக்கு வந்து கல்ஃப். எனக்கு குவல்ஃபன் வந்துருச்சு. எனிவேஸ் மேஜரான இருந்து குவல்ஃப் வந்துருச்சு. எனிவேஸ் அந்த மாதிரி மேஜர் டெஸ்டினேஷன்ஸ் வந்து யூஏஇ, அரப் எமிரேட்ஸ் 3.5 மில்லியன் பீப்புள் அண்ட் சவுதி அரேபியா 2.5 மில்லியன் பீப்புள். இதெல்லாமே 18 மில்லியன் பீப்புள் ஓவர் இந்தியன் டயஸ்போரா அந்த டைம் 2020 ஆஸ் பர் யூஎன் எஸ்டிமேட்ஸ். 2023 வருஷம் குறிப்பா அமெரிக்கால 2.9 மில்லியனுக்கு அதிகமான இந்தியர்கள் இமிகிரேட் ஆயிருக்காங்க. ஃபிஸ்கல் இயர் 2023ல வழங்கப்பட்ட H1Bயை பார்த்தோம்னா இந்தியர்களுக்கு தான் வந்து சுமார் 2 பங்கு கொடுத்திருக்காங்க. இது ஹைலி டேலண்டட் மக்கள்ல பெரிய மடங்கு இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றது இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்போ பீப்புள் நம்ம பிரெயின் ட்ரெயின் வேர்ட் யூஸ் பண்ணோம்னா பீப்புள் ஆர்கியூ பண்ணலாம். ஓகே பிரெயின் ட்ரெயின் வெறும் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி லைக் இப்போ பிரெயின் ஆளுங்க நாட்டு விட்டு போகிறாங்க, டேலண்ட் மூவ் ஆகுது, கண்ட்ரிலேருந்து வெளியே போகுதுன்னா பீப்புள் யூஸ்வலி திங்க் டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். பட் இப்போ ரீசெண்டான டேட்டா பார்த்தோன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். அது ரொம்ப ஜஸ்ட் ஒரு பார்ட் தான். நிறைய பேர் யார் மூவ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோன்னா ஏஐ ரீசர்ச்சர்ஸு, நர்சஸ்ஸு, சைபர் செக்யூரிட்டி ஆளுங்க, பேசிக் சாஃப்ட்வேர் பீப்புள், அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட். இது இல்லாமல் யார் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு குரூப் வந்து ஸ்கில் ட்ரேட்ஸ். ஸ்கில் ட்ரேட்ஸ்னால் நம்ம இப்போது இந்த பீப்புள் ஐடிஐ பண்ணியிருப்பாங்க, ட்ரேட்ஸ் பீப்புள் ரைட். ஸோ வெல்டரு, ஃபிட்டரு, அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்மேனு, அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் நான் மெக்கானிக்கல் சைட் சொல்கிறேன், பட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ் இருக்கு ரைட். அந்த மாதிரி ஆளுங்க மூவ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து கனடா மூவ் பண்ண ஆளுங்க பார்த்தேன்னா நிறைய பேர் ஸ்கில் ட்ரேட் தான் ரைட். பட் கனடா ட்ரீட்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆஸ் ஸ்கில் ட்ரேட் ஆஸ் வெல் ரைட். இதுக்காக ஸ்கில் ட்ரேட் ஸ்பெஷலி நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா ஸ்கில் ட்ரேட்ஸ் ஆளுங்கன்னு இம்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய சர்டிஃபிகேஷன் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணாங்க ஒரு சில நிறைய கண்ட்ரிஸ் பேசிக்கலி. அப்ப முக்கியமான கேள்வி இதுதான். இது நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பா இல்ல இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? ஸ்ட்ராட்டஜின்னு எப்படி சொல்லலாம்னா புதுசா ஒரு பணப்பரிமாற்றங்கள் பணப்பரிமாற்றங்கள் நிறைய பண்றதுக்காகவும் ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றதுக்கும் நிறைய முதலீடுகள் பண்றதுக்கும் அறிவு பரிமாற்றம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இது ஒரு மூலதனமா இருக்குமா நம்ம தாய்நாட்டுக்கு? நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தோன்னா டோட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் ரெமிட்டன்ஸ் லெட்ஸே, ஏன்னா வேர்ல்ட் பேங்க் நமக்கு கொடுத்த அந்த டேட்டா இருக்குல்ல, ஸோ அதை வச்சு பார்த்தோன்னா டோட்டல் ரெமிட்டன்சஸ் இந்தியா வந்து உலகத்திலேயே பிக்கெஸ்ட் ரெசிப்டன்ட் ஆஃப் மணி. ரெசிப்டன்ட்னா மணி தான் பேசிக்கலி. ஸோ இந்தியா வந்து உலகத்திலேயே பிக்கெஸ்ட் ரெசிப்டன்ட் ஆஸ் பர் வேர்ல்ட் பேங்க். அவர் என்ன சொல்கிறாருன்னா 2023 வந்து $120 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, ரெமிட்டன்ஸ் நடந்துச்சு. அண்ட் இது எப்படின்னா இது எல்லாமே வந்து ட்ரிவன் பை ஸ்ட்ராங் லேபர் மார்க்கெட்ஸ் பை ஸோ யூரோப் அமெரிக்காவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லேபர் மார்க்கெட் இருக்கிறதுனால இந்தியாவில் வந்து ரெமிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இட் ஷோஸ் how much people moved, how many people moved away from India. இந்தியா விட்டு எத்தனை பேர் போனாங்க, போய் வெளிநாட்டில் ஏர்ன் பண்ணி திருப்பி இந்தியா காசு அனுப்ப. ஸோ இப்போ வேர்ல்ட் பேங்க் 2024ல பண்ண அசஸ்மெண்ட் படி இந்தியாவுக்கு மட்டுமே சுமார் 129 பில்லியன் அமெரிக்கா டாலர்ஸ் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. 129 பில்லியன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் மில்லியன்னா என்னன்னு பார்த்தோம். 10 லட்சம் அப்படின்றது தான் 1 மில்லியன். 100 கோடி அப்படின்றது 1 பில்லியன். அப்போ 129 பில்லியன் அளவுக்கான டாலர் வேல்யூ கன்வெர்ட் ஆயிருக்கு. இது ஒரு சாதாரண தொகை கிடையாது. இது ஒரு பெரிய எக்கானாமிக்கல் ஸ்ட்ரென்த்.
குடும்ப செலவுக்கா இருக்கட்டும், எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் கேபிட்டலா இருக்கட்டும், இல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டிக்கா இருக்கட்டும், இந்த பணப்பரிமாற்றம் பல பல விதத்துல இந்தியாவுக்கும் நன்மையா தான் இருக்கு. ஸோ நீங்கள் 120 கோடி 120 பில்லியன் 129 பில்லியன் இந்த மாதிரி நம்பர்ஸ்னா ஓகே, ஒரு லட்சம் கோடி 1 லட்சம் கோடி லைக் டாலர் இல்லாமல் ஜஸ்ட் நம்பரே பார்த்தோன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு அவ்வளோ காசு வருதுன்னு யூஸ்வலி பீப்புள் என்ன சொல்லுவார்னா, அப்போ இந்த மாதிரி டேலண்ட் நாடு விட்டு வெளியே போகிறது கிரேட்னு நினைப்பாங்க. பட் அது ஜஸ்ட் ஒரு சின்ன கேப் தான். அங்கே அங்கே நிறைய கேப் இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட், ரைட்? காசு வர்றது ஓகே, கண்ட்ரி அது டிஃப்ரெண்ட் திங். பட் எண்ட் ஆஃப் த டே அந்த டோட்டல் கண்டிஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ இந்த பணப்பரிமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் எக்ஸாக்டா பார்க்கணும்னா ஒரு ஒரு இட்ஸ் நாட் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஒரு டாக்டராவோ ஒரு ப்ரொஃபஸருக்கோ வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் இஸ் நாட் அ சப்ஸ்டிடியூட். இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் இங்க கண்ட்ரி உள்ளே ஒருத்தங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த பணப்பரிமாற்றம் அதுக்கான ஈக்குவலண்டான சப்ஸ்டிடியூட் கிடையாது. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த ரெமிட்டன்ஸ்ன்னு சொல்ற எல்லாமே வந்து பிரைவேட் மணி தான். அது கவர்மெண்ட்டுக்கு போகாது. சாரி, அது கவர்மெண்ட்டுக்கு போகுதான்னு நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா குடும்பங்களுக்கு போகுது. இப்ப வந்து லாஸ் பெரும்பாலும் யாருக்குன்னு பார்த்தோம்னா பப்ளிக்கு தான். எந்த விதத்துலன்னு சொல்லணும்னா, ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ, யுனிவர்சிட்டீஸ்லயோ இல்ல ஆர்&டி பண்றதுக்கான நெறைய ரிசர்ச் பண்றதுக்கான நெறைய விஷயத்தலாம் வந்து ஏதோ ஒரு விதத்துல திறமையோ, இல்ல அனுபவமோ குறைபாடு இருக்க தான் செய்யுது. அது பணத்தால எந்த அளவுக்கு அது சரிப்பட முடியுன்றது, பணப்பரிமாற்றத்த வச்சு நம்மளால அத அசஸ் பண்ண முடியாது. இந்த கண்டிஷனோட ரைட் அப்ரோச் எப்படி இருக்குன்னா, இப்படி இருக்கணும்னா ஹவுஸ் ஹோல்ட் நேஷனல் கேப்பபிலிட்டியோட நேஷனல் கேப்பபிலிட்டியை கம்பேர் பண்ணால் எடுத்துட்டோம்னா அதுலேருந்து செப்பரேட் ஹவுஸ் ஹோல்ட் பெனிஃபிட் செப்பரேட் பண்ணோம். ஸோ எப்படின்னா நம்ம கண்ட்ரியில் ஒரு சில வாட் எவர் இப்படி நம்ம கம்பெனியில் ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி ஒன்று இருக்குது. ஹவுஸ் ஹோல்டுக்கு தனியாக ஒரு ஹவுஸ் ஹோல்டு எடுத்தோம்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, ரைட்? இது எல்லாமே நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்கணும். பட் யூஸ்வலி தெர் இஸ் அ ஓவர்லேப் அங்கே, ரைட்? அது ரெண்டுமே சேம் கிடையாது, பட் தெர் இஸ் ஓவர்லேப். இந்த ஆரிஜின் ஆஃப் டேக் இந்த பிரெயின் ட்ரெயினோட டேக்ஸ் ஐடியா வந்து ஆரிஜின் எப்படி வந்தது பார்த்தோம்னா இது ஒரு புது ஐடியா கிடையாது. இது வந்து எக்கனாமிஸ்ட் ஜெகதீஷ் பகவதி ப்ரப்போஸ் பண்ண ஒரு வருஷன் ஆஃப் டேக்ஸ் ஸ்கில்டு இமிகிரண்ட்ஸ் மேலே. எதுக்குன்னா அவரோட ப்ரொபோசல் பற்றி பார்த்தோன்னா, ஒரு ஆள் சம்படி ஒரு பூரான கண்ட்ரி நாட்டிலேருந்து ட்ரெயின் பண்ணி எஜுகேஷன் எடுத்துகிட்டு ட்ரெயின் பண்ணி இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் பண்ணிட்டாருன்னா ஹையர் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக, தென் அவரோட இன்கமில் வந்து பார்ட் ஆஃப் த ஒரு சில அமௌண்ட் டேக்ஸ் பண்ணணும் அண்ட் தட் ஷுட் பி கிவன் பேக் டு த கண்ட்ரி. அது வந்து ஒரு சில அவர் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாரோ அந்த அமௌண்ட் வந்து டேக்ஸ் பண்ணி அந்த டேக்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து யூஎஸ் போயிட்டாருன்னா அவரோட இன்கம் வந்து யூஎஸ் இன்கம் பாதி இல்லை சம் அமௌண்ட் வந்து டேக்ஸ் பண்ணி இந்தியாவுக்கு ரிமிட் பண்ண வேண்டியது இருக்கும். பிகாஸ் அவர் வந்து இங்கே ட்ரெயின் பண்ணி இங்கே எஜுகேட் ஆகி இங்கே ட்ரெயின் பண்ணி அங்கே போய் ஏர்ன் பண்ணுறாரு, ரைட்? ஸோ வி லாஸ்ட் அவர் டேலண்ட் நவ். ஸோ இது அவரோட ப்ரப்போசலில் ஒரு வருஷன் ஆஃப் டேக்ஸ் ப்ரப்போசல். இதோட மாரல் இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்கில்டு பர்சன் கண்ட்ரி விட்டு வெளியே போறாங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு கேப் ஃபில் ஆகுது. அந்த கேப்பை டாக்ஸ்ன்ற பேர்ல காம்பன்சேஷனா ஃப்ரேம் பண்றது தான் இந்த பாலிசியான ஐடியா அப்படின்ற மாதிரி எனக்கு புரியுது. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட் அதில் காம்ப்ளெக்சிட்டிஸ் நிறைய இருக்கு. அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு சிம்பிள் கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட். எதுக்குன்னா அந்த டேக்ஸ் வந்து யார் கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த கலெக்ட் பண்ண டேக்ஸ்க்கு எந்த கண்ட்ரிக்கு போகணும், டெஸ்டினேஷன் கண்ட்ரி என்னது, ஃபஸ்ட்டு அந்த டேக்ஸ் ஆரிஜின் கண்ட்ரி என்னது, அதுக்கப்புறம் யார் என்ஃபோர்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யூஎஸ் வந்துட்டார்.
வந்தக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணுவார், ஒர்க் விசாவில் இதில் H1B அது இது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவார், குழந்தை பிறந்தவங்க. அதுக்கப்புறம் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்ன? ஸோ சிட்டிசன்ஷிப் சேஞ்ச் ஆனால் என்ன சேஞ்சஸ் வரும்? அதுக்கப்புறம் இந்த பீப்புள் இப்போ நிறைய பீப்புள் இருக்காங்க ஆல்ரெடி. நிறைய பீப்புள் சப்சிடி எல்லாம் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாமே என்னது அவங்களோட கண்டிஷன் என்னது? ஸோ இது நம்ம நம்ம அவர் சொன்ன மாதிரி இல்லை, நம்ம நினச்சிக்கிற மாதிரி அவ்வளோ சிம்பிள் கிடையாது. தேர் ஆர் டூ மெனி காம்ப்ளெக்ஸ் ஸ்டஃப் லைக் நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. அது மட்டுமா, இதில் முக்கியமாக ஹியூமன் ரைட்ஸ் லேயர் வேற இருக்கு. ஒரு கண்ட்ரி விட்டு வெளியே போகணும், ஐ மீன் தாய்நாட்டை விட்டு வெளியேறணுன்றப்போ அது அவங்களோட உரிமை. சர்வதேச விதிமுறையில பார்க்குறப்போ இது பரவலாக அதை பாதுகாக்கப்படுது. ஆனால் கிரிட்டிக்ஸ் என்ன ஆர்கியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு ஹைலி ஒரு ஹைலி ஸ்கில்ட் இமிகிரண்ட் ஆர் மைக்ரேட் இருக்காங்க, ஆர் டிராவல் பண்ற எல்லாருமே ஆர் மைக்ரேட் ஆர் எல்லாருமே வந்து ஒரே லெவல் ஆஃப் ஸ்கில் வச்சு டிராவல் பண்றது இல்லை, ஆர் இமிகிரேட் ஆறது இல்லை. அப்ப எல்லாருக்கும் ஒரே விதமான டாக்ஸ் போடுறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்? ஆமாம், அது அந்த கான்செப்ட் அதை இல்லை, அந்த டிஸ்கஷன் வந்து பேஸ்ட் ஆன் த ஓல்டு கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து ஓல்டு தான். பட் இப்போ மாடர்ன் பீப்புள் வந்து மாடர்ன் பீப்புள் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இல்லை ரீசெண்டாக என்ன டிபேட் வருதுன்னா, நம்ம புதுசாக ஒரு வருஷன் அந்த சேம் அந்த பிரெயின் ட்ரெயின் டேக்ஸ் தான் புது வருஷன் எதுக்கு டிசைன் பண்ணக்கூடாது, அண்ட் எதுக்கு டிசைன் பண்ணி எதுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அண்ட் ஆல்சோ அந்த சேம் வே இட் ஷுட் பி ஃபேர் டு ஆல் பீப்புள். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி, அண்ட் நான் எத்திக்கலாக இருக்காமல் எல்லாருக்கும் எத்திக்கலாக எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் அந்த சேம் வே நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹை டேலண்ட் அதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த ஆக்சுவலி என்ன ட்ரெயின் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்த்தோம்னா என்ன ட்ரெயின் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, அந்த ஹை டேலண்ட்டில் வச்சு பார்த்தோம்னா கிளாசிக்கான எக்ஸாம்பிள் வந்து ஹெல்த் கேர். இப்போ நம்ம கண்ட்ரி வந்து நிறைய பேர் கண்ட்ரி இஸ் பேசிக்கலி இன்வெஸ்டிங் லாட் இன் மெடிக்கல் இதில், ரைட்? ஸோ கண்ட்ரி வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்கு? டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் அண்ட் டோட்டல் ஆக்சுவலி மெடிக்கல் ஸ்டாஃப் ட்ரெயின் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு சில டைம் ஒரு ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க கண்ட்ரி விட்டு போவாங்க. இப்போ நீங்கள் நம்ம கல்ஃப் பார்த்தோன்னா நிறைய பேர் இப்போ இந்தியாவிலேருந்து யாராவது போனாங்கன்னா மோஸ்ட்லி மெடிக்கல் டீம் தான், நர்சஸ் தான். இப்போ நம்ம மிடில் ஈஸ்ட் போய் பார்த்தோம்னா எல்லாமே நர்சஸ் தான், ரைட்? இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ஸ்டாஃபை எடுத்தோன்னா டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு கண்ட்ரி விட்டு போயிட்டாங்கன்னா தென் அவங்க எந்த இடத்துலேருந்து போனாங்களோ அந்த கண்ட்ரியில் டேலண்ட் என்ன ஆகிடும்? தே வில் எண்ட் அப் வித் ஷார்டேஜஸ், ரைட்? பட் ஷார்டேஜ்ன்றது நம்பர் மட்டும் கிடையாது, கரெக்ட்டுங்களா? அவங்க வந்து சிஸ்டமோட பிஹேவியரே மாத்திடுறாங்க. இப்போ அது அவங்களோட குறையா சொல்லாம ஆஸ் அ பப்ளிக்கா பாக்குறப்போ நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ல வச்சு பார்க்குறோம். மோர் நர்சஸ் ஹூ ஆர் யாரெல்லாம் வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆறாங்களோ, அப்போ அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் வந்து உருவாகுது. அப்போ இத்தனை நாள் வந்து ஒரு ஒரு சர்வீஸா நடந்த ஒரு விஷயத்துல இப்போ வெயிட் டைம் அதிகமாகுது. இல்ல புதுசா ஏன் வெயிட் டைம் இருக்காங்க? நிறைய கிராஜுவேட்ஸ் இருக்காங்களே, இல்ல இருந்து புதுசா இருக்கிறவங்க, லெஸ் ட்ரெயின் பீப்புள் ஆர் ஸ்டில் அவங்களாம் வந்து இன்னும் அவங்களால வேலை செய்ய முடியுமே அப்படி யோசிச்சோம்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஹைலி ஸ்கில்ட் பர்சனோட குவாலிட்டி ஆஃப் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இவென்ச்சுவலி அந்த குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும். இல்லை இப்போ அப்புறம் நீங்கள் ஸ்டாஃப் அது அது மட்டும் இல்ல, பேர்ன் அவுட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. யாரெல்லாம் வந்து இப்போ 10 பேர் இருக்காங்க, 10 பேருமே வந்து மைக்ரேட் ஆயிறது இல்ல, ரைட்? ஒரு கணிசமான மக்கள் போறாங்கனாலும், பட் இங்கேயே இருந்து நான் வேலை செய்யணும்னு சொல்றவங்க, அவங்க அதே லெவல் ஆஃப் எஃபர்ட் தான் போடுவாங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து பேர்ன் அவுட் ஆயிடுவாங்க. மீனிங் ஈஸியா ட்ரெயின் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க இன்ஃப்ளோ அதிகமா இருக்கு. அவங்களோட பெஸ்ட்டுக்கு மேல குடுத்தாலுமே அந்த வெயிட் டைம் அதிகமாகுது. ஸ்டில் பப்ளிக் சொல்ற விஷயம் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கம்மியா இருக்கு. இல்ல வந்து மென்டார் பண்றதுக்கோ, இல்ல அடுத்த லெவல் ஆஃப் ஜெனரேஷனுக்கு வந்து என்ன லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன குடுக்குறோன்றதுக்கான
நாலேஜ் கேப்புமே உருவாகுது. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ ஈக்குவல் பீப்புள் போனாலுமே லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுல நர்சஸ் ஒரு 30 பேர் இருக்காங்க. 30 பேர்ல வந்து நீங்க சொன்ன மாரி லெட்ஸ் சே 50% மூவ் பண்ணிட்டாங்க. இமிகிரேட்டட் டூ கல்ஃப் சம்வேர் ரைட். லெட்ஸ் சே யுஏஇ போயிட்டாங்க. அந்த மாரி ஆயிடுச்சுன்னா, இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டெய்லி பேஷண்ட்ஸ் வந்து லெட்ஸ் சே 200 பீப்புள். 30 பீப்புள் ரைட். 30 நர்சஸ் லெட்ஸ் சே ஈக்குவலா வச்சுக்கலாம். ஸோ 300 பேஷண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி 10 பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ அதில் 15 பீப்புள் போயிட்டாங்க. ஸோ வாட் இல்லை 20 பீப்புள் ஒரு நர்ஸ் 20 பீப்புள் அட்டன் பண்ணோம் எவ்ரிடே. அதை சேம் வே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக ஆள் எடுத்துட்டு ட்ரெயின் பண்ணோம்னா அந்த ட்ரைனிங் வில் டேக் சம் டைம் அண்ட் இட் இஸ் சூப்பர் ஸ்லோ ரைட். ஸோ இப்போ ஆள் ட்ரெயின் பண்ணி திருப்பி அவன் சேம் அந்த கேப்பபிலிட்டிக்கு எடுத்து வரணும்னா இட்ஸ் கோயிங் டு டேக் லாட் ஆஃப் டைம். நிறைய டைம் எடுக்கும். ஸோ ட்ரைனிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்லோ. அந்த சேம் இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தீங்கன்னா 50 பீப்புள் 50% மூவ் ஆயிடுச்சுன்னா அந்த இமிகிரேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் ரைட். நம்ம ட்ரெயின் பண்ணுற பேஸ் இமிகிரேஷனோட பேஸ் கம்பேர் பண்ணனா அந்த 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 பேஸ் வந்து மேட்ச் பண்ணவே முடியாது. ஆளுங்க டக்குன்னு ஓடி போயிடுவாங்க. பட் திருப்பி அந்த சேம் டேலண்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அட்லீஸ்ட் ஒரு 3 years ஆகுது வேணும் ரைட். மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் இன்னும் அதிகமாக வேணும் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் தேர் ரைட். பட் இப்போ டெக்னாலஜி ரொம்ப மாறிடுச்சு கரெக்ட்டுங்களா? இந்தியாவோட ஸ்கேல் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா, லைக் வெஜிடபிள் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இந்தியா இஸ் மேக்கிங் லாட் ஆஃப் இன்ஜினியர்ஸ். அப்போ இப்போ வர டிபேட் சொல்றது நம்மளோட ஹெல்தியான கான்வர்சேஷன் இது எப்படி போகும்னு பார்த்தோம்னா, நிஜமாவே நம்ம வந்து ஸ்கில்ட் பர்சனை வந்து லூஸ் பண்றோமா? இல்ல அவங்கலாம் வந்து குளோபல் நோட்ஸா நிறைய இடத்துல வந்து விதைக்கப்படுறாங்களா? நம்ம டெக்கை வச்சுக்கலாம். டெக் சைடு எடுத்துட்டோம்னா நம்ம டெக்கோட நெட்ஒர்க் ஆக்சுவலி இந்த டயஸ்பரா செக் பண்ணோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரைட். அதுக்கப்புறம் ஃபாரின் அக்விசிஷன்ஸ் கம்பெனிஸோட அக்விசிஷன்ஸ் அண்ட் டோட்டல் அவுட் சோர்சிங் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்தியாவில் சாஃப்ட்வேர் சைடு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி சாஃப்ட்வேர் கம்பெனி மோஸ்ட்லி இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனி பார்த்தோன்னா எல்லாருமே அவுட் சோர்சிங் தான். தேர் ஆல் எக்ஸ்போர்ட்டிங் their talent to US right, either directly through H1Bs or they are doing projects from India right. இந்தியாவில் உட்காந்து ஃபாரினோட ப்ராஜெக்ட் பண்ணாங்க. நமக்காக ஒரு தனியாக ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது மோஸ்ட்லி ரைட். இதனால நம்ம என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா சிலிகான் வேலி கலிஃபோர்னியா பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக இப்போ சிலிகான் வேலி கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு. பட் இப்போ டெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் நம்ம இந்தியன்ஸ் தான் ரைட். ஒரு ஸ்டேஜ் கண்டிஷன் எப்படி வந்துச்சுன்னா ஓகே இந்தியன்ஸ் வந்து ரீப்ளேஸ். இப்போ ட்ரம்ப்புமே ரீசெண்டாக என்ன சொன்னார்னா H1B ஸ்டாப் பண்ணோம், பீப்புள் இந்தியன்ஸ் ஆர் ரீப்ளேசிங் அவர் பீப்புள். அது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ரைட். ஸோ பிரெயின் ட்ரெயின் இந்தியாவிலேருந்து இப்போ ஃபாரின் கண்ட்ரி ட்ரம்ப் மாதிரி ஒரு பிரசிடென்ட் வந்து ஹிஸ் சேயிங் தட் இந்தியன் பீப்புள் H1Bs ஐ டோன்ட் வாண்ட் டு சே இந்தியன் பீப்புளுக்குங்க பட் H1B பீப்புள் நிறைய பேர் வராங்க, நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும். இங்கே இருக்கிற ஆள் வரலன்னா நம்ம லோக்கல் ஆளுக்கு ஜாப் வரல, அவன் வி ஹேவ் டு இம்ப்ரூவ் அவர் லோக்கல் பீப்புள் சொன்னார்னா ஸோ ஒரு கண்ட்ரியோட நாடு எந்த மாதிரி பவர்ஃபுல் கண்ட்ரி யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரியோட பிரசிடென்ட்டே சொல்கிறாருன்னா நம்ம இந்தியாவிலேருந்து எத்தனை டேலண்ட் ட்ரெயின் ஆகுது. அதாவது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் சொன்ன மாதிரி டெக் ஃபீல்டில் பார்த்தோன்னா இப்போ பார்த்தா மைக்ரோசாஃப்ட், கூகுள் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி இப்போ அடோபு இந்த மாதிரி எத்தனை கம்பெனி இந்தியாவில் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு ஏரியா பார்த்தோம்னா யூனிவர்சிட்டிஸில் தான் வந்து ஒன் ஆஃப் தி பிரெயின் ட்ரெயின் ரொம்ப ரொம்ப அமைதியாக நடக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர் ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டி இஃப் ஹீ இஸ் லீவிங், ரிசர்ச் அவுட்புட்லாம் ஸ்லோ ஆகுது. இல்லை வந்து நேஷனல் லெவலில் இன்னோவேஷன் எக்கோசிஸ்டம் வந்து இட் பிகம்ஸ் இம்போர்ட் டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வந்து யூனிவர்சிட்டிஸ் நம்ம டாக்டர் பற்றி பேசணும், இன்ஜினியர்ஸ் பற்றி பேசணும். நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டிஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சைலண்டான ஒரு இம்பாக்ட் இருக்கு. ஓகே 2023 ஓஇசிடி டேட்டா என்ன ஷோ பண்ணுறதுன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டலாக 14% என்ரோல் பண்ணியிருக்காங்க. இதில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸில் அக்ராஸ் திஸ் ஓஇசிடி ஆனதுன்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அது என்னன்னா ஒரு ரிச் கண்ட்ரியோட பாலிசி பேசிக்கலி பாலிசி கிளப் மாதிரி ரைட். அது என்னன்னா எல்லா ரிச் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஒரு பாலிசி கிளப் மாதிரி அது எல்லா ரூல்ஸ் செட் பண்ணும்.
ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த அது வந்து ஆக்சுவலி இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இதுக்கு மோஸ்ட் ஹைலி இன் என்ன சொல்லலாம், அட்வான்ஸ்டு எக்கானமிஸ், ரைட், லைக் டெவலப் கண்ட்ரிஸ் வச்சுக்கலாம். அவங்க என்ன எல்லா கண்ட்ரிஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவார், என்ன கொலாபரேட்டிவ் பண்ணுவார், செட் பண்ணுவார் இந்த ரூல்ஸ் எல்லாமே. எதுலன்னா எக்கனாமிக் பாலிசி பண்ணுறதுக்கு டாக்ஸேஷன், எஜுகேஷன், இமிக்ரேஷன், அதுக்கப்புறம் லேபர் மார்க்கெட், ஜாப் மார்க்கெட், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இந்த மாதிரி, ரைட். ஸோ அதோட டேட்டா வச்சு பார்த்தோன்னா 14% ஆஃப் இந்தியன் பீப்புள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பைப்லைன் பார்த்தோன்னா இட்ஸ் நாட் ஸ்மால், ரைட். இத்தனை பேர் போகிறாங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் நம்பர். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம இங்கே பாருங்களேன், கேனடாவில் பாருங்க, நிறைய பேர் தே ஆர் கம்மிங் as அ ஸ்டூடெண்ட். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அந்த ஸ்டூடெண்ட் விசா, ஸ்டடி பர்மிட் வந்து தே வில் கன்வெர்ட் இன்டு ஒர்க் விசா இருந்து கன்வெர்ட் பண்ணி தே வில் அப்ளை ஃபார் பிஆர். ஐ எம் நாட் சேயிங் தட் இஸ் ராங், பட் so many number of students வராங்க, ரைட். நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது என்னோட கிளாஸ் பார்த்தேன், என்னோட கிளாஸை எடுத்துறீங்களே, லைக் என்னோட காலேஜை பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் என்னோட பேட்சில், ஸோ என்னோட பேட்ச் அவுட் ஆஃப் ஆர் 4 பிரான்ச்சஸ் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. பட் 5th பிரான்ச் சிவில் வந்து தே ஃபைனல் அப்போ 2 இயர்ஸ் முன்னாடி, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற 4 பிரான்ச்சஸ் பார்த்தோன்னா எங்களோட பேட்சில் வந்து ஹார்ட்லி 30 பீப்புள் இமிக்ரேட் ஆகிருப்பாங்க ஆன் ஸ்டூடெண்ட் விசா. பட் இந்த 2020 இப்போ 2021 அந்த டைமில் பார்த்தா இமிக்ரேஷன் வந்து ரொம்ப பூஸ்டப் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் கேனடா, பை தி வே, ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷூட்டப் ஆயிடுச்சு. அது எதுக்கு? ஸோ வை இஸ் த ட்ராவல் அண்ட் ட்ரெயின் ஹேப்பனிங்? அது நம்ம we have to look into that too, right. இப்போ நம்ம பேசுகிறோம் இந்த ஓஇசிடியில் வந்து இந்த டேட்டா 14% காமிக்குது, ரைட். பட் இது எல்லாமே ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் விட்டுருங்க. பட் ஓவராலாக இப்போ ஓஇசிடி தே ஆல்சோ ஒர்க் ஆன் ஜாப் மார்க்கெட், இமிக்ரேஷன் அண்ட் எவ்ரி திங், ரைட். ஸோ இதெல்லாமே விட்டுட்டு நம்ம இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஓஇசிடி ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் எக்கானமிஸ், ரைட். ஸோ இதெல்லாமே பார்த்தோன்னா கார்பரேட் ரியாலிட்டி என்னது, ரைட். எந்த கண்ட்ரிஸ் இது நம்ம ஆக்சுவலி இட்ஸ் லைக் நிறைய கண்ட்ரி வந்து தே ஆர் பையிங் அவர் டேலண்ட் பேசிக்கலி. எதுக்குன்னா இம்போர்ட்டிங் பையிங், நம்ம எதாவது சொல்லலாம், நம்ம இது ஓகே பையிங்கானே சொல்லலாம். பட் இதுக்காக லைக் நம்ம பேசணும்னா இது ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் காம்படிஷன் தான், ரைட். கண்ட்ரிஸ் வந்து தே ஆர் லுக்கிங் ஃபார் டேலண்டட் பீப்புள் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட், பை த வே, ரைட். நாட் இந்தியா மட்டும் இல்லை, பட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுலேருந்து தே ஆர் ட்ரைங், லைக் எல்லா நாடும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம கேனடாவை வச்சுக்கலாம், யூஎஸ்ஏ வச்சுக்கலாம், ரைட். தே ஆர் ட்ரைங். அங்கே லோக்கலாக டேலண்ட் இருக்கா இல்லையா, ஐ டு நாட் வாண்ட் டு காமெண்ட், எனக்கு தெரியல, ரைட். பட் அவங்க வந்து இது ஒரு குளோபல் காம்படிஷனாக மாறிடுச்சு இப்போ இமிக்ரேஷன்றது, ரைட். ஸோ டேலண்ட் ட்ரெயின்ன்றது. ஸோ கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட என்ன சொல்லலாம், நம்ம இமிக்ரேஷன் சிஸ்டம்ஸ் அது வந்து தே ஆர் மாடிஃபை பண்ணி புதுசாக டிசைன் பண்ணி தே ஆர் சேஞ்சிங் தோஸ் பாலிசிஸ் ஆர் ஆல்சோ எவால்விங், ரைட். எவ்ரி இயர் ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு, ஸோ ஜஸ்ட் எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் டு கெட் மோர் டேலண்ட், ஆனால் பெஸ்ட் டேலண்ட் எடுத்து வர்றதுக்கு. அதனால தான் வந்து சிலரா இல்ல பலரான்னு சொல்ல தெரியல எனக்கு. ஆனா பெரும்பாலான மக்களுக்கோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எங்க வருதுன்னு பார்த்தோம்னா, டேலண்டோட எக்ஸ்போர்ட்டுக்கு டாக்ஸ் போடுங்க. பிகாஸ் நீங்க எங்களோட பெஸ்ட் பீப்புள நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா, அதுக்கான விலைய குடுத்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க. அப்படின்ற ஒரு வாக்குவாதமோ, இல்ல ஒரு சப்போர்ட்டும் இருக்கு. ஆமா. பட் இப்போ நம்ம சிச்சுவேஷனை பார்த்தோம் வச்சுங்களேன். இப்போ டெஸ்டினேஷன் கண்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ வச்சுங்களேன். அவர் என்ன சொல்லுவார், நம்ம ஸ்டீல் பண்ணல, உங்கள் டேலண்ட் வந்து நம்ம ஸ்டீல் பண்ணல, நாங்கள் ஸ்டீல் பண்ணல, லெட் இட் பி யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட், நாட் எவர், ரைட். நாங்கள் வந்து வி ஆஃபர் தம் an ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனால அவங்க எடுத்துட்டாங்க. தே வாண்ட் டு கம் பை தெம்செல்ஸ். நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி டோர் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சோம். அவர் வர்றதுக்காக தே வாண்டட் டு மூவ் அவுட் ஆஃப் த கண்ட்ரி ஃபார் எ பெட்டர் லைஃப், ரைட். அதுக்காக அவங்க இங்கே மூவ் பண்ணி
இங்க வந்தக்கப்புறம் இங்க டாக்ஸ் பே பண்ணுவாங்க, இங்க சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதான் இப்போ கனடாவே பார்த்தான்னா தேர் சேயிங் த சேம் ரைட். லைக் இங்க வந்தக்கப்புறம் யூ ஹேவ் டு அசிமுலேட் அதையும் சொல்றாங்க ரைட். இங்க சொசைட்டில இது பண்றதுக்காக. பட் இந்தியாவோட பாலிசி நம்ம பார்த்தோம்னா பாலிசி சாய்ஸ்லாம் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரியாலிட்டி ரைட். அண்ட் அமெரிக்காவோ இல்ல கனடாவோ இல்ல வேற எந்தோட நாட்டோட சட்டத்தையும் நம்ம நிர்ணயிக்க முடியாது. ஆஸ் அ கண்ட்ரி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சென்டிவ் ஒரு குடும்பத்தோட இன்சென்டிவோ இல்ல அவங்களோட அப்ராட் போறதுக்கான நெகோஷியேட் பண்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஷேப் பண்றதோ இல்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டு கொடுக்கறதோ அது கவர்மெண்ட் பண்ணலாம். நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஸோ இந்த டேலண்ட் எக்ஸ்போர்ட் டேக்ஸ்க்காக ஒரு கேஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். என்னன்னா அது லெட்ஸ் ஸ்டீல்மேன் ப்ரோ டேக்ஸ் ஆர்குமெண்ட்னு. ஓகே பண்ணலாமே. ஆர்குமெண்ட் 1 பப்ளிக் ROI ப்ரொடெக்ஷன். ஒரு இன்ஸ்டிடியூட் ஒரு இன்ஸ்டிடியூட்டோட சப்சிடி யூஸ் பண்ணி படிச்ச ஒருத்தர் கிராஜுவேட் ஆயிட்டாங்க. அப்படி கிராஜுவேட் ஆனவங்க வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னா சப்சிடி கொடுத்து படிக்க வச்ச அந்த கவர்மெண்ட்டுக்கு திருப்பி அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஆமா. பட் நம்ம அப்படியே பார்த்தோன்னா நீங்க எஜுகேஷன் சப்சிடி அதை பத்தி பேசுறீங்க. பட் அப்படியே நம்ம கிரிட்டிக்கல் செக்டர் டிஃபென்ஸ் செக்டர் வச்சுங்களேன். டிஃபென்ஸ் இல்லைன்னா ஹெல்த் கேர் இது பார்த்தோன்னா மெடிக்கல் ரிசர்ச்சில் இல்லைன்னா மெடிக்கல் ரிசர்ச்சில் பார்த்தோன்னா மெடிக்கல் ரிசர்ச் ஆர் டிஃபென்ஸில் பார்த்தோன்னா இது லாஸ் ஆஃப் மணியே கிடையாதுல்ல. இப்போ நீங்க சொல்ற மாதிரி சப்சிடி எஜுகேஷன் பத்தி பேசணும்னா ஓகே யா கண்ட்ரி இஸ் லூசிங் மணி. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் அவர் வந்து ஜஸ்ட் நாட் மணி பட் இட்ஸ் ஆல்சோ ரெசிலியன்ஸ் ரைட். ஸோ இதுல வந்து நம்ம ஒரு நியாயமான ஒரு ஆங்கிள் கூட இருக்கு. நம்ம அப்படி பார்த்தோம்னா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க லைக் சப்சிடியை வச்சு படிச்சவங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்குறாங்கன்றனால வெளிநாடு போறாங்கன்னா அது அந்த அந்த பர்சனுக்கு அது பெனிஃபிட் தானே. நீங்க வேணா ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணலாம். இது இப்ப அப்படி போனாங்கன்னா மறுபடியும் நம்ம அந்த இடத்துல ஒரு கேப் தான் கிரியேட் ஆகும். அண்ட் நம்ம வந்து பின்னோக்கி தான் போகிறோமே தவிர வந்து பெருசா இம்ப்ரூவ் ஆகல கண்ட்ரியோட ஆஸ்பெக்ட் அப்படின்னு கூட நீங்க வந்து ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம். இது ஒரு ஆர்குமெண்ட்டா இல்லாம ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ரைட். ஈவன் அந்த டாக்ஸ் வந்து இம்பர்ஃபெக்டா இருந்தாலும் ரைட் அந்த இந்த டாக்ஸஸ் சப்சிடி டு டாக்ஸஸ் ஆர் வாட் எவர் ரைட். இது வந்து இட் கேன் ஃபோர்ஸ் better negotiation. It can give better negotiation. இப்போ நம்ம ட்ரம்பை பார்த்தாலும் he's negotiating deals based on these threats right. Threatsனா அந்த he has some negotiating leverage there right. leverage இருக்கு. ஸோ bilateral dealsக்காக with proper training partnership இல்லைன்னா ஃபண்டிங் சீட்ஸ் ஃபண்ட் பண்ணலாம் ரைட். ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் டேலண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி they will have some negotiating leverage அங்கே ரைட். டாக்ஸ் இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் they will have some negotiating leverage. இந்த ASA பாட்காஸ்ட் தமிழ் எபிசோட் 1 டாக்ஸிங் த டேலண்டட் எக்ஸ்போர்ட் அந்த டாபிக்ல நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம். இந்த டாபிக்ல உங்களோட ஐடியா ஆர் பாயிண்ட்ஸ் எது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த டாபிக்கை கண்டினியூஸா நம்ம வந்து இன்னொரு பார்ட்ல பேச போறோம். இன்னும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பேச போறோம். Stay tuned. If you like this video, share it with your friends and see you in another episode. Thank you.